ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பிஜேபியில் இணைந்த நடவடிக்கையை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஏற்றுக் கொண்டார். ஆந்திர பிரதேசத்தில் போதுமான அளவு பெட்ரோல் டீசல் விநியோகிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பங்களாதேஷில் இடிமின்னல் தாக்கியதில் 14 பேர் உயிரிழந்தனர். லண்டன் மாரத்தான் போட்டியில் கென்யாவின் செபாஸ்டின் சாவே புதிய சாதனை படைத்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்கத்தில் 142 தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து அரசியல் கட்சித் தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித் ஷா ஆகியோர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்ததாக கூறினார். மேற்குவங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் அமைதிக்காகவும் மக்கள் தமது கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே இரண்டாம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கொல்கத்தா வடக்கு, கொல்கத்தா தெற்கு, ஹவுரா, ஹூக்ளி உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டப்பேரவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தேர்தல் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பிஜேபியில் இணைந்த நடவடிக்கையை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஏற்றுக் கொண்டார். முன்னதாக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராகவ் சத்தா, அசோக் மிட்டல், ஹர்பஜன் சிங், சந்தீப் பதக், விக்ரம்ஜித் சாஹனே, சுவாதி மாலிவால், ராஜேந்திர குப்தா ஆகியோர் பிஜேபியில் இணைவதாக அறிவித்திருந்தனர். மாநிலங்களவையில் பிஜேபி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 113ஆக அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பிஜேபியில் இணைந்ததை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஏற்றுக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பிஜேபியில் இணைந்த மாநிலங்களவை உறுப்பினர்களை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் இணைந்து நாட்டின் வளர்ச்சிக்காக அவர்கள் செயல்படுவார்கள் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியிருக்கிறார். கிர்கிஸ்தான் பிஷக்கெக்கில் நாளை நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு பாதுகாப்பு அமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலக அமைதிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்கப் போவதாகவும் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதை எடுத்துரைக்கப் போவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். முன்னதாக ஷாங்காய் ஒத்துழைப்பு பாதுகாப்பு அமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்க திரு ராஜ்நாத் சிங் இன்று கிர்கிஸ்தான் புறப்பட்டுச் சென்றார். சர்வதேச வடிவமைப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1963ஆம் ஆண்டு இதே நாளில் சர்வதேச வடிவமைப்பு கவுன்சில் அமைக்கப்பட்டதன் நினைவாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. மக்கள் நலனுக்காகவும் உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்ப வடிவமைப்பாளர்கள் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் சர்வதேச கவுன்சில் வலியுறுத்தியிருக்கிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 3ஆம் மொழி கற்பது அவசியமாகும் என்ற அறிவிப்புக்கு புதுச்சேரி மாநில எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆர் சிவா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 2026-27ஆம் கல்வி ஆண்டிலிருந்து 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி திட்டம் கட்டாயம் என்ற கோட்பாடு திருப்தி அளிக்கவில்லை என அவர் கூறியிருக்கிறார். இந்த கோட்பாட்டின்படி 2 பிராந்திய மொழிகள், 1 அந்நிய மொழி கற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி அகற்றப்படும் ஆபத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரெஞ்சு கலாச்சாரம் நிறைந்துள்ள புதுச்சேரியில் அதன் அடையாளம் மாறும் என்றும் உள்ளூர்வாசிகளின் உரிமை பறிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனால் மத்திய அரசு மும்மொழிக் கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மருத்துவக் கல்விக்கான நீட் நுழைவுத் தேர்வு அனுமதிச் சீட்டை இணையதளங்கள் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தங்களது விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்துள்ள மாணவர்கள் neet.nta.nic.in என்ற இணையதள முகவரி மூலம் இதனை பெற்றுக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நுழைவுத் தேர்வு மே மாதம் 3ஆம் தேதி அன்று பிற்பகல் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை 552 நகரங்களிலும் 14 வெளிநாடுகளிலும் நடைபெறும்.
மாணவர்கள் தங்களது ஆதார் அடையாள அட்டை, அனுமதிச் சீட்டு போன்ற ஆவணங்களை எடுத்துச் செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஆந்திர பிரதேசத்தில் போதுமான அளவு பெட்ரோல், டீசல் விநியோகிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் எரிபொருள் நிலைமை குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் எண்ணெய் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பல்வேறு இடங்களில் தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் விநியோகிப்பதை நிறுத்தி வைத்ததன் மூலம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூறினர். மேலும் இக்கூட்டத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் சில்லறை விற்பனை நிறுவனங்களுக்கு கடனாக வழங்கி வந்த பெட்ரோல், டீசல் தற்போது நிறுத்தி வைத்துள்ளதாகவும் புகார் எழுப்பப்பட்டுள்ளது. இதனையடுத்து தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என திரு சந்திரபாபு நாயுடு எண்ணெய் நிறுவனங்களை வலியுறுத்தியுள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3வது அலகு இயங்குவதற்கான முக்கிய செயல்முறை சோதனை தொடங்கியதாக இந்திய அணுசக்தி மின் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு பிரதீக் அகர்வால் தெரிவித்துள்ளார். அணுமின் நிலையத்தின் 3வது அலகின் திறந்த அணு உலைக்குள் நீர்ப்பாய்ச்சும் செயல்பாடு வெற்றிகரமாக தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3வது அணு உலை இயங்க தொடங்குவதற்கான முக்கிய செயல்முறை சோதனை தொடங்கியது. கூடங்குளம் அணுமின் திட்டத்தில் அணு உலை 3இல் திறந்த அணு உலைக்குள் நீர்ப்பாய்ச்சும் செயல்பாடு நிகழ்வு வெற்றிகரமாக தொடங்கியது. இந்த செயல்பாடு அணுமின் நிலையத்தை இயக்க தொடங்கும் செயல்முறையின் ஒரு முக்கியமான திட்டமாகும். அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு அமைப்புகளையும் முக்கிய குளிரூட்டும் குழாய்களையும் மென்னீர் கொண்டு கழுவி சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அணுமின் நிலையத்தின் வடிவமைப்பு தேவைகளுக்கு இணங்க முதன்மை அமைப்பின் உபகரணங்கள் மற்றும் குழாய்களுக்கான தனித்தனி செயல்பாட்டு சோதனை தொடங்குவதை இந்த நிகழ்வு குறிக்கிறது. இந்த சோதனை அணுமின் நிலையத்தை முழுமையாக செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு ஒரு மிக முக்கிய படியாகும். அனைத்து அணு உலை பணிகளும் முடிந்து திட்டம் முழுமையாக செயல்படுத்தும் பட்சத்தில் 6000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி கூடங்குளத்தில் நடைபெறும். விக்சித் பாரத் இந்தியா இலக்கிற்கான அணுசக்தி திட்டத்தின் நோக்கங்களுக்கு இணங்க அணுசக்தி பாதுகாப்பு தரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் மிக உயர்ந்த தரநிலையை தொடர்ந்து கடைபிடிப்பதில் கூடங்குளம் அணுமின் நிலையம் உறுதியாக செயல்பட்டு வருகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பீகார், குஜராத், இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நாளை வரை வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளம், ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் கடும் வெப்பம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஹரியானாவில் இரவு நேரங்களிலும் அதிக வெப்பம் நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் சாடிரோ கமேரா தற்கொலைப்படை தாக்குதலில் உயிரிழந்தார். தலைநகர் பமாகா அருகே அவரது வீட்டில் தற்கொலைப்படை நடத்திய தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசின் தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. மாலியில் அந்நாட்டு ராணுவமும் அல்கொய்தா உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இடையே நடைபெற்று வரும் தாக்குதலில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். பங்களாதேஷின் பல்வேறு பகுதிகளில் மின்னல் தாக்கியதில் 14 பேர் உயிரிழந்தனர். பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. காய்பந்தா பகுதியில் 5 பேரும், சிராஜ்கந்த், ஜமல்பூர், தாக்கூர்காவ் பகுதிகளில் தலா 2 பேரும் உயிரிழந்தனர். மின்னல் தாக்கியதில் கால்நடைகளும் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மகாராஷ்டிராவில் இன்று காலை ஏற்பட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். NS சாலையை கடக்கும்போது இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். லண்டன் மாரத்தான் போட்டியில் கென்யாவின் செபாஸ்டின் சாவே புதிய சாதனையுடன் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார். இந்த போட்டியில் 1 மணி 59 நிமிடம் 30 நொடிகளில் பந்தய தூரத்தை கடந்து அவர் வெற்றி பெற்றார். கடந்த 2023ஆம் ஆண்டில் கெல்வின் பதிவு செய்த 2 மணி 35 நொடிகள் என்ற சாதனையை அவர் முறியடித்தார். இந்தியா, தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான 5வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தென்னாப்பிரிக்காவின் பெனோய் நகரில் இப்போட்டி மாலை மணி 5:30க்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்கா ஏற்கனவே கைப்பற்றியிருக்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பிஜேபியில் இணைந்த நடவடிக்கையை மாநிலங்களவைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று ஏற்றுக்கொண்டார். ஆந்திர பிரதேசத்தில் போதுமான அளவு பெட்ரோல், டீசல் விநியோகிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பங்களாதேஷில் இடிமின்னல் தாக்கியதில் 14 பேர் உயிரிழந்தனர். லண்டன் மாரத்தான் போட்டியில் கென்யாவின் செபாஸ்டின் சாவே புதிய சாதனை படைத்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.